லிஸ்ட்லேயே இல்லைன்னா அது ரம்யா தான். இப்போ புலியே இல்லை, இவர் எனக்கு ஒரு ஆள் இல்லைன்னா நான் வியானாவை சொல்லுவேன். சாண்ட்ரா வர்சஸ் கனின்ற ஒரு ஃபார்மேட் வேறு பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நபர் எனக்கு லிஸ்ட்டிலே இல்லை. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இன்னைக்கு 43வது நாள். முதல் ப்ரோமோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு. அதாவது இந்த வீட்டில் இவங்க தான் எனக்கு போட்டி, இவங்க எனக்கு ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லணும். எல்லாருமே ஒவ்வொருத்தராக எழுந்து வந்து சொல்லணும். பார்வதி வந்துட்டு யாரை வந்துட்டு எனக்கு ஒரு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு தெரியல. ஆனால் என்னுடைய மேல் வெர்ஷனாக எஃப்ஜேவை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போல்லாம் கிடையவே கிடையாது பார்வதி. உங்களுக்கு மேல் வெர்ஷனும் கிடையாது, ஃபீமேல் வெர்ஷனுமே கிடையாது. உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான், உங்களை மாதிரி வேறு யாராலையுமே இருக்க முடியாது. ஸோ வியானா எழுந்து வந்து ரம்யா எனக்கு ஒரு ஆளே இல்லைன்னு சொன்னாங்க. அஃப்கோர்ஸ் ரம்யா வந்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே ஒரு ஆளே கிடையாது. இப்போ வரைக்கும் ரம்யாவுக்கு ஒருத்தர் கூட வந்துட்டு சரியாக ஓட் போடுங்க அப்படின்னு சொல்லியும் பார்த்தது கிடையாது. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியும் யாரும் வந்தது கிடையாது. அந்த மாதிரி அவங்களும் உள்ளே எதுவுமே பண்ணதும் கிடையாது. சுபிக்ஷாவும் எழுந்து வந்து ரம்யாவை தான் எங்களுக்குலாம் ஒரு ஆளே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. ஆனால் இதெல்லாம் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் ஆனால் சாண்ட்ரா எழுந்து வந்து சொன்னாங்க பாரு, அதாவது சாண்ட்ரா வெர்சஸ் கனி அப்படின்ற மாதிரி தான் ஒரு பிம்பத்தை வந்துட்டு கனி உருவாக்கி வச்சுருக்காங்களாம். அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது சாண்ட்ரா. நீங்கள் போடுற அப்பட்டமான நடிப்புக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் வேணால் பரவாயில்ல, அடுத்த வாரம்லாம் மக்கள் பயங்கரமாக காரி துப்ப ஆரம்பிச்சிருவாங்க. பிகாஸ் ஆஃப் அந்த இடத்துல பார்வதி வந்துட்டு கீழே விழுந்தாங்களாம், இவங்க பயந்து போயிட்டாங்களாம். அம்மா நீ கூட தான்மா தூக்கல, நீயும் தான் ஆட்டத்தை நின்று பார்த்துட்டு இருக்கலாம், நீயும் தான் ஜட்ஜு, நீயும் தான் வந்துட்டு சேர்ந்து பார்வதி சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். அந்த இடத்துல வந்துட்டு அவர் இடிக்கும்பொழுது நீ இடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆட்டத்தை நிறுத்திருக்கலாமே, நீயும் தானே ஜட்ஜு, என்னவோ கனி மட்டும் தான் ஜட்ஜி அப்படின்ற மாதிரி வந்துட்டு சீனை போட்ட. அன்பு கேங்கை உடைக்கணும் தான் உள்ளே வந்தீங்க, ஓகே உடைச்சாச்சுன்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் ஆஃப் இப்போ அவங்க கேங்கை எதுவும் பண்ணுறதில்ல. ஆனால் நீயும் உன் புருஷனும் பார்வதியும் திவ்யாவும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு, திவாகர் இருந்தப்போ ஒன்றா சேர்ந்துக்கிட்டு நாமினேஷனுக்கெலாம் கேங் ஃபார்ம் பண்ணி நாமினேட் பண்ணிங்க. இப்போ வரைக்குமே வந்துட்டு அன்பு கேங்கை உடைக்க போகிறோன்னு சொல்லிட்டு லூசுத்தனமாக அவங்களையே டார்கெட் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க. எது சாண்ட்ரா பண்ணுற விஷயத்த பார்த்தா கனிக்கு சப்போர்ட் அதிகமாகிடும் போல். ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு கனியை போட்டு நோண்டிக்கிட்டு இருக்காங்க இந்த சாண்ட்ரா அண்டு கேங்கு. அவங்களாவது அன்பு கேங்கு, இதுங்கெல்லாம் விஷம் கேங்காக உட்காந்துக்குது. அதுவும் சாண்ட்ராலாம் போன வாரம்லாம் ஒரு இளவுமே பண்ணல. ஒரே ஒரு டாஸ்க்கு, சீக்கிரம் டாஸ்க்கு பண்ணிட்டு உள்ளே வந்துட்டு ஓவராக ஆடிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு. எழுந்து வந்து கனிலாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது, என்னவோ அவங்க தான் வந்துட்டு எனக்கு போட்டின்ற மாதிரி வந்துட்டு ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. அவங்களாம் ஒரு ஆளே இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ப்ரோமோ. ஸோ இது சம்மந்தமாக உங்கள் கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை விட கூட தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.